உங்கள் ஜால் கபில். இது வந்து என்ன வீடியோன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்துருக்கோம். இப்போ இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா வாட்டர் டேங்கில் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் பீச்சுக்கு தான் வந்துருக்கேன். நான் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நம்ம பீச்சுக்கு போகிற ரூட்டு பாருங்கள். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா, நம்ம அக்கறை வாட்டர் டேங்க் ஈசிஆர் ரோட்டில் வந்தோம்னு சொல்லிச்சுன்னா நம்ம வாட்டர் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா லெஃப்ட்டு எந்த ரோட்டில் ஈசிஆர் லெஃப்ட்டு எந்த ரூட்டில் வந்தாலும் பீச் தான். இப்போ நம்ம வந்து பீச்சுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த பீச்சோட ரோட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்கூல் வேலைகளெல்லாம் லீவ் இல்லை, அப்போ அதனால் வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடை தான். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், ரெண்டு சைடுமே ஃபுல்லாக கடை தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கடை ரெண்டு சைடுமே, இந்த பக்கம் இது ஐஸ்கிரீம் கடை, அந்த பக்கம் அந்த கான், அந்த நந்தினி சூப்பு, அந்த கான் கடை, அந்த பக்கம் மீன் கடை. ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடை தான். இது வந்து மீன் கடை பாருங்க. இந்த ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடை தான். ரெண்டு பக்கமுமே கடை தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழன், இது வந்து சோள கடை, அந்த பக்கம் மீன் கடை, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து மீன், வறுத்த மீன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து சோளன் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடை. சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிச்சோன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, வெள்ளி சனி ஞாயிறுல எல்லாம் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை தானே, அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது வந்து பஜ்ஜி கடை இருக்குது பாருங்கள், பஜ்ஜி கடை இந்த பக்கம். நான் வந்து கொஞ்சம் இருட்டில் இப்போ தான் வந்தேன் நாங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், கடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா சூரியன் தங்கின மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஃபுல்லாகவே இதுதான் கடை தான். அந்த பக்கமெல்லாம் கடை இருக்குது. அது வெள்ளி சனி ஞாயிறில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாகவே கடை தான். இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து மர்னா பீச்சோட ஜாயின் பண்ண கடல் தான். இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்கே இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, கரெக்டாக வந்து நம்ம ஈசிஆர் ரோட்டில் வந்தோம்னு சொல்லிச்சோன்னா வாட்டர் டேங்கில் வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்ட் இருக்குது. அந்த லெஃப்ட்டில் உள்ளே வந்தோம்னாலே இந்த பீச்சுக்கு வந்துடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் லெஃப்ட்டு எங்கே எடுத்தாலும் பீச்சு தான். அதில் வந்து இந்த பீச்சுக்கு வந்தால் தான் இந்த அளவு கடைகள் இதோட நம்ம வந்து பீச்சை பார்க்க முடியும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கடை, எவ்வளோ இது ரெண்டு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து ஃபுல்லாகவே நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அடுத்தது வந்து சோழன் வந்து எப்படி போடுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள். இது வந்து என்னோட நண்பர், அவரோட சோள கடை ரமேஷ், அவங்களோட சோள கடை. பாருங்கள், சோளம் வந்து எப்படி வேகாட்டுறான்னு சொல்லி பாருங்கள்.
சாப்பிட்டு கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மீன் இருக்கு. மீன் இதில் வந்து எல்லா மீனுமே இருக்குது. அதை விட இது கனவா எறா எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். வெள்ளி சனியாரில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. வெள்ளி சனியாரில் கூட்டமாக இருக்குது. கூட்டம் கம்மியான என்ன சொன்னேன். ஆனால் வெள்ளி சனியாரில் கூட்டம் இல்லை. இது பாருங்க எப்படி சோளத்தை வாட்டுறாங்கன்னு பாருங்க. இது வந்து காரமாகவும் போடலாம், ஸ்வீட்டாகவும் போடலாம். அவங்களுடைய ஸ்வீட்டு கடை. நீங்களும் இந்த பீச்சு பக்கம் வந்தீங்கன்னா இது இந்த கடையில் வந்து சோளம் வாங்கி சாப்பிடலாம். ரேட்டு கம்மி தான். இது வந்து என்னோட நண்பரோட கடை தான். என்னோட நண்பரோட கடை தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இது பண்ணுங்கள். உள்ளே பாருங்கள். நான் அந்த உள்ளே போகிறேன் பாருங்கள். ரெண்டு சைடுமே எல்லா கடையுமே இருக்குது. இதில் அதை விட இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து என்ன ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. அது வந்து வெள்ளி சனி ஞாயிறில் தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒன்றையும் காணல. இப்போ தலை தெரியும். நான் இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு பீச்சுக்கு கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பீச்சுக்கு கிட்ட போயிட்டு பாருங்கள். இருட்டில் தான் இருக்குது. இந்த பக்கம் லைட் எதுவுமே இல்லை. அதனால் வந்து இப்போ இருட்டாக இருக்குது. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. கடல் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் உங்களுக்கு கடல் காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்கிறேன். உங்கள் வயசு வரும் பரவாயில்லையா? ஓகே. இப்போ வந்து நான் கடற்கரை ஓரத்தில் வந்துட்டேன். இதை பாருங்க. இப்போ வந்து இந்த கடல் இருக்கு பாருங்க. அந்த கடலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நிலா அந்த இது அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். இது வந்து லைட்டை பிடிச்சி திரும்பி பிடி லைட்டு. இந்த என்னோடய மகள் நிற்கிறாங்க பாருங்கள். என்னோடய மகள் பீச்சுக்கிட்ட நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே கிட்ட தண்ணி திரும்பி நில்லு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எவ்வளோ கூட இருட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த பக்கம் எல்லாமே கடை இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது. சரி ஓகே. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஓகே. லைட் வந்து பாருங்கள். இப்போ வந்து அடுத்தது வந்து பாருங்கள். அந்த கடல் தெரியுது. பாருங்க. அந்த சந்திரன் நிலா வந்து கடலுக்கு மேலே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த ஓரத்தில் ஃபுல்லாக மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாகவே மக்கள் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த அதில் வர பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற போர்டு வர பாருங்கள். ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே கடை தான். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது. ஒழுங்காக பார்த்தா தெரியும் பாருங்கள். ரெண்டு சைடுமே கடை. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பக்கமும் கடையிலெல்லாம் இருக்குது. இன்றைக்கி கடை அதெல்லாம் மூடி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேஸ் இல்லை. அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். சரியான கூட்டமாக இருக்கும். நான் அன்றைக்கி சாட்டர்டே வந்த வீடியோ எடுக்கலை. என்னென்னு சொன்னால் சரியான கூட்டம். வீடியோ எடுக்கிறது முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ தான் இது பண்ணிக்கிறேன். பாருங்கள் ரெண்டு சைடுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் ரெண்டு சைடுமே இதாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே
அலை அலை அடிக்குது பாருங்க எப்படின்னு. அலை இங்கே வரைக்கும் வருது. இந்த 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 இடம் வரைக்கும் வருது. நான் நிற்கிற இடம் வரைக்கும் அலை வருது பாருங்க. இந்த அதை அடிச்சுட்டு போகுது பாருங்கள். அதுக்கு மேலே சந்திரன் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். கடலுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மேலே இருக்கிற சந்திரன் பார்த்தாலே தெரியும். அந்த பக்கம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது. தண்ணி எது வரைக்கும் வந்துட்டு போகுதுன்னு பாருங்கள். இந்த என்னோட மகள் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த என்னோட மகள் நிற்கிறாங்க. இந்த பாய் சொல்லு, பாய் எல்லாம் சொல்லு, பேசு ஏதாவது. இந்த தண்ணி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அந்த பொம்மையில் அந்த வளையம் போடுற கடை இருக்குது. இந்த வளையம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வளையம் போடுற கடை, வளையம் போடுறாங்க, வளையம் போடுற கடை. இதில் வந்து அந்த பொம்மைக்கு மேலே ஏதாவது ஒரு வளையம் இருந்துச்சுன்னா அந்த பொம்மையை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நம்ம பலூன் சுடுறது. துப்பாக்கியில் வந்து பலூன் சுடுறது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். துப்பாக்கி 2 துப்பாக்கி இருக்குது. இதில் வந்து பால்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பால்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பலூனை வந்து ஏம் பார்த்து சுடுவோம். அந்த அதை வந்து அந்த பொம்மை வந்து அந்த வளையத்தை வந்து நம்ம அந்த எந்த இதுக்கு மேலே நம்ம போடுறோமோ அது வந்து அந்த 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 இதை வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக கடை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறில் மட்டும்தான் இந்த பக்கம் கடை திறப்பாங்க. இந்த பக்கம் வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான் கடை திறப்பாங்க. பாருங்க இப்போ பாருங்கள் அந்த எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். இருட்டிலேயே உட்காந்துருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வாங்க, வந்து இந்த பீச்சுக்கு வந்து இது பண்ணுங்க. இந்த பீச் வந்து மரீனா பீச்சை விட இதான கடையிலலாம் நல்லா நீட்டாக நல்லா தான் இருக்குது பாருங்கள். ஐஸ்கிரீம் வண்டி இது எல்லாமே இருக்குது, எல்லா கடையிலுமே இருக்குது. நீங்களும் இந்த பக்கமாக யாராவது இந்த பீச்சுக்கு வரணும்னு சொல்லிச்சுன்னா வாங்க. ஓகே, சந்திரன் இப்போ நம்ம பீச்சை விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் ஒரு பானிபூரி கடை ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பானிபூரி கடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பூரி வச்சுட்டு அப்புறமா மசாலா வச்சு, இந்த பாருங்கள் மசாலா இருக்குல்ல, மசாலா வச்சு ஆனியன் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடையில் பார்த்தா பானிபூரி வந்து டம்ளரில் தருவாங்கல்ல. இங்கே வந்து டம்ளரில் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சென்சர். இந்த பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக் சென்சர் பிளான். இது வந்து நம்ம இப்படி கீழே பானிபூரியை வச்சாலே அந்த ரசம் வரும். அந்த உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், எங்கே பாருங்கள். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த இப்படி 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 வச்சாலே வந்துடும். அதாவது இதில் வந்து நம்ம எதுவும் பண்ணதில்லை. இந்த பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கு இந்த இடத்துல அப்படி இந்த பூரியை கொண்டு இப்படி நீட்டினாலே பூரியை கொண்டு இதில் நீட்டினாலே ரசம் வந்துடும். இந்த கை வச்சா வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் சின்ன கடை தான், ஆனால் நல்லா இருக்குது. பாருங்கள் இந்த அதை தெரியும் பாருங்கள். பாருங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நம்ம ரசம் வந்து அப்படியே இதை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சரி, ஓகே மக்களே. இப்போ நாங்கள் வந்து பீச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புற டைம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படி இருந்தும் கூட்டம் நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நான் வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்புற டைம் வந்துச்சு. அதனால் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சரி, ஓகே மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும். ஓகே மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நன்றி.